பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பக்கம் இருக்கு. எப்பவுமே பிக் பாஸ் சீசன்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஆனா இப்ப லவ் ஸ்டோரி நடக்கல, வேற ஏதோ ஸ்டோரி இல்லாமோ நடந்துட்டு இருக்கு. வேற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். எல்லா சீசன்லயுமே ஒரு லவ் இருக்கும். சரி, அதை ஏதோ கண்டென்ட்டுக்காக கொண்டு போவாங்க. ஒரு சில உண்மையிலேயே லவ் வரைக்கும் பண்ணி கல்யாணம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த சீசன்ல அப்படி கிடையாது. ரொம்பவே மோசமா இருக்கு. ஃபுல் அண்ட் டபுள் மீனிங். சின்ன பிள்ளைங்க யாரும் பார்க்காதுங்க, தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைவ்ல பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. துஷாருக்கு பயங்கரமா நம்ம அரோகரா வந்து வலை போட்டுட்டு இருக்காங்க. அதுல துஷாரும் விழுந்துட்டாங்க கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டருமே பயங்கரமா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. அதையும் லைவ்ல பார்த்துட்டு தான் பாக்குறவங்களுக்கு தெரியும் நல்லாவே என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, என்னென்ன கன்றாவியான காட்சிகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எஃப்டேவும் இன்னொரு பக்கம்னா ஆதிரா அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதிரா வந்து நல்லாவே தெரியுது கண்டென்ட்டுக்காண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரா தனியா பிளே பண்ணா கூட நல்லா இருக்கும். தேவையில்லாம லவ் கண்டென்ட்டுக்குள்ள போய் கெட்ட பேர் ஆக்கிதான் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.